Hello everyone, Assalamu alaikum and welcome back to my channel. இன்றைக்கி இந்த சேனலில் KFC சிக்கன் வீட்டில் எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனுக்குடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட்டிலேயே நம்ம KFC சிக்கன் வந்து எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். KFC செய்கிறதுக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 kg போல் சிக்கன் எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் தான் பீஸ்லாம் போட்டிருக்கோம். இது மாதிரி டீப் கட்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக, அதாவது ஒரு 1/4 லிட்டர் தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் திங்ஸ்லாம், அதாவது கொஞ்சம் மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தயிரை வந்து நம்ம நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா வந்து கலக்கி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட தயிர் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது கூட சில்லி பவுட்ரு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. ஓகே, இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆனியன் பவுடர் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது மாதிரி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும் ஆனியன் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இது மாதிரி டீப் கட்ஸ் போட்டு வச்சுருக்கிற சிக்கன் ஃபுல்லாக வந்து இந்த மசாலா போட்டு நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 8 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம வச்சிடலாம். KFCக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 ஹவர்ஸ் போல் வைக்க போகிறேன். இப்போ 8 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ நம்மளுடைய சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் நம்ம வந்து மைதா மாவு வந்து மெஷர் பண்ணுறோமோ அதே கப் அளவுக்கு 1 கப் மைதா மாவுனா 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து நம்ம தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். அதாவது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. உங்களுக்கு கரம் மசாலாவோட ஃப்ளேவர் பிடிக்கலனா நீங்கள் ஈக்குவலாக, அதாவது 1 ஸ்பூன் மிளகாய் தூள்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபுல்லாக நம்ம ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அதாவது ஐஸ் வாட்டர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீஸ், அதாவது ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாவில் வந்து நம்ம சேர்த்துடலாம். இது மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த மாவு வந்து ஃபுல்லாக அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரெஸ் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இது மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுத்து மாவில் வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம், கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல். ஓகே, அந்த மாவு ஃபுல்லாக அதில் நல்லா டைட்டாக போய் ஃபிட் ஆகினதுக்கப்புறம் அந்த ஐஸ் வாட்டரில் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வந்து இது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து எடுத்துடலாம். அகெயின் வந்து இதில் மாவில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த மொறுன்னு நல்லா இருக்கும். ஓகே, இது மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ரை பண்ணது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ நம்மளுடைய KFC வந்து ரொம்ப சூப்பராக, ரொம்ப கிறிஸ்பியாக வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் KFC எப்போல்லாம் சாப்பிடணுன்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் வீட்லேயே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.